السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ் செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் கடந்த சில வாரங்களாக குடும்பவியல் குறித்து பல்வேறு தகவல்களை நாம் பகிர்ந்து வருகிறோம். குடும்பம் என்பது கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் இவர்களின் மூலம் அடங்கப்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகும். கணவன் மனைவியிடத்தில் நடந்து கொள்ளுகின்ற ஒழுங்குகளையும், மனைவி கணவனிடத்தில் நடந்து கொள்ளுகின்ற ஒழுங்குகளையும், பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே நடந்து கொள்ளுகின்ற ஒழுங்குகளையும் நாம் தெரிந்து கொண்டதைப் போல, ஒரு பிள்ளைகளினுடைய உருவாக்கத்தில் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு என்னென்ன நல்ல ஒழுங்குகளை நாம் கற்றுத்தர வேண்டும், என்னென்ன செயல்பாடுகளை விட்டும் அவர்களை தவிர்ந்திருக்க வைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பருவத்தில் அவர்களை எப்படி கையாள வேண்டும், என்னென்ன ஒழுங்குகளை சொல்லித்தர வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான செய்திகளை நமக்கு சொல்லித் தருவார்கள். பிள்ளைகளை பொறுத்தவரை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு தர வேண்டும். பெரும்பாலும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் உறவுகளில் தூரம் இருக்குமேயானால், அவர்களுக்கு மத்தியில் உள்ள இணைப்புகளில் விரிசல் இருக்குமேயானால், அந்த குழந்தைகளினுடைய வாழ்வு மிக மோசமானதாக அமைந்துவிடும். இபாதத்தை குறித்து பிள்ளைகளிடத்திலே பேச வேண்டும், அல்லாஹ் ரசூலை குறித்து பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். பல்வேறு விஷயங்கள் எதுவெல்லாம் தவறான விஷயங்கள் இருக்கின்றனவோ அவைகளை எடுத்து சொல்லி அவைகளிலிருந்து அந்த குழந்தைகள் ஈடுபட்டு விடாமல் காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட வயதை வந்ததற்கு பின்னால் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருவார்கள். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்லிவிட்டு ஏவுவதற்குண்டான வயதை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். 7 வயதில் குழந்தைகளுக்கு தொழச் சொல்லுங்கள். பெரும்பான்மையான பெற்றோர்கள் இன்று அவைகளில் கவனக்குறைவாக இருக்கின்ற காரணத்தால் அந்த பிள்ளைகள் தான் தோன்றித்தனமாக வளரக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறும் தொழுகையை ஏவ சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயதானால் அந்த குழந்தையை நீங்கள் அதற்காக அடியுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள்.
அதை நளினமான முறையில் அவர்களை எப்படி தட்டி கொடுக்க வேண்டுமோ லேசான முறையில் அடித்து அவர்களை தொழுவதற்கு பழக்குங்கள் என்று சொல்லி தந்துவிட்டு, நிறைய குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு மத்தியில் சரியான முறையில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகள் எப்படி நம்மிடத்தில் பிற்காலத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பிள்ளைகளினுடைய விஷயத்தில் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் தந்தையும் தாயும் என்று இருவரும் இருந்தாலும் கூட இதில் அதிகமான பொறுப்புதாரி தாய்க்குத்தான் அந்த பொறுப்பு அதிகமாக சுமத்தப்படுகிறது. தந்தையை பொறுத்தவரை வீட்டினுடைய வெளி விவகாரங்களிலே தலையக்கூடிய மனிதனாக மாறி போய் விடுகிறார். காலையிலே செல்லக்கூடியவர் மாலை வரையோ அல்லது பல வருடங்கள் கழித்தோ தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பத்தினுடைய செலவினங்களுக்கு நாம் சரியான முறையிலே பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஆண் மகன் தன்னுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்து சென்று குடும்பத்திற்கென்று உழைக்க வேண்டிய சூழல்களில் ஒரு ஆண் மாறி போய் விடுகிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்பித்து கொடுத்து, அந்த குழந்தைகளுக்கு பல நல்ல விஷயங்களை கற்பித்து கொடுத்து, யாரோடு அந்த பிள்ளைகள் பழகுகிறார்கள் என்கின்ற எல்லா தகவல்களையும் அழகான முறையிலே கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு உருவாகக்கூடிய பிள்ளையாக மாற்றக்கூடிய பொறுப்பு ஒரு தந்தையை விட தாய்க்குத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது, ஃபர்ரூக் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை அடுத்து சஹாபாக்களினுடைய காலத்திலே வாழ்ந்தவர். அவர் ஒரு அற்புதமான முறையில் போருக்குண்டான ஆசைப்படக்கூடியவர், போர் செய்ய வேண்டும், அறப்போர்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவர். பல்வேறு போர்களுக்கு சென்று மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து வந்தவர். அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் போருக்குத்தான் செல்ல வேண்டும், அப்படி போருக்கு சென்று பல்வேறு அறப்போர்களிலே கலந்து கொண்டு அங்கே ஷஹீதாக வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது, அதற்குண்டான அனுமதியை கொடுங்கள் என்று மனைவியிடத்திலே அனுமதி கேட்கிறார். அதற்கு தோதுவான முறையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜோடியும் சேர்த்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர், பல்வேறு கனிமத்து பொருள்களை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனைவி கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அறப்போருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்திய நேரத்தில் மனைவி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அந்த போருக்கு சென்று பல வெற்றி வாகைகள் சூடுவதையும் இஸ்லாத்திற்கு வேண்டி இது போன்ற நல்ல அறங்கள் செய்வதையும் நான் விருப்பப்படுகிறேன், ஆனால் நான் கருவுற்றிருக்கிறேன், என்னுடைய குழந்தைக்குண்டான பொருளாதார தேவையையும் என்னுடைய தேவையையும் நீங்கள் நிறைவேற்றிவிட்டு உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதில் நான் தடையாக இருக்கவில்லை என்று அந்த அன்பு மனைவி அவர்கள் சொல்ல, அவர் பல போர்களில் வெற்றி கொண்ட 30,000 தீனார்களை தங்க நாணயங்களை அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு போருக்கு புறப்பட்டு செல்லுகிறார். போருக்கு போனவர் திரும்ப வரவில்லை. நீண்ட நெடிய நாட்கள் ஆகிவிட்டது, திரும்ப வரவில்லை. குழந்தையை பெற்றெடுத்த இந்த அற்புதமான இந்த தாய் 30,000 தீனார்களை தான் வாங்கி கொண்டு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதை அடைகிறது. பேச துவங்குகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தையை சரியான ஒரு மதரசாவிலே கொண்டு போய் அனுப்பி வைக்கிறாள். மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த தாய் ஒரு ஆரம்ப பாடசாலையிலே அந்த குழந்தையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்தில் இப்படியே வளர்ந்த குழந்தை 8 வயதில் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய குழந்தையாக மாறி போய் விடுகிறது. இந்த 8 வயதில் குர்ஆனை முடித்ததற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள்மொழிகளை மனனம் செய்யக்கூடிய அடுத்த துறைக்கு அதை எடுத்து வைக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான நபிமொழிகளை மனனமிட்டு கொண்டிருக்கிறது. இப்படியே காலங்கள் கடக்கிறது. போன கணவர் திரும்ப வரவில்லை. இந்த குழந்தை 8 வயதாகிறது, 8ஐ தாண்டுகிறது. 15 வயது வந்ததற்கு பின்னால் ஊர்க்காரர்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், உனது கணவன் அறப்போருக்காக போனவர், இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை, உன்னை சந்திப்பதற்காக வரவில்லை. மகனை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், குடும்பத்தினுடைய பொறுப்பு உனக்கு இருக்கிறது, உன்னுடைய தாயை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு, நீ வளர்ந்து வரக்கூடிய பருவத்திலே இருக்கிறாய், அதனால் நீ வெறுமனை கல்வியை கற்றுக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது, உலகத்திலே வீட்டினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்குண்டான பொருளாதார சூழலையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று, ஒன்றே நீ விவசாயத்தை தேர்ந்தெடுத்துக்கொள் அல்லது வியாபாரத்தை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அந்த குழந்தையிடம் சொல்லுகிறார்கள். 15 வயது பையனிடத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பையன் வீட்டிலே வந்து தன்னுடைய தாயாரிடத்திலே சொல்லுகிறார்,
வீட்டு சுமையின் காரணமாக வியாபாரத்தையோ அல்லது விவசாயத்தையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று மற்ற மக்களெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? நான் மென்மேலும் கல்வியிலே உயர வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று தன்னுடைய தாயாரிடத்திலே விருப்பத்தை தெரிவித்த போது அந்த கல்விக்கு ஊக்கமளிக்கக்கூடிய அவருடைய தாயார் அவர்கள் அந்த குழந்தையை மென்மேலும் அதிகமான முறையிலே கல்வி படிப்பதற்குண்டான உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய மனிதராக, மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, மதீனாவிலே இவரை விந்திய ஆளில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 18 வயதில் மிகப்பெரிய ஒரு கல்வி கடலாக மாறி போய்விடுகிறார். 20 வயதாகிறது. மதீனாவிலே அவரை மிகப்பெரிய அறிஞராக அந்த மதீனத்து மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கடக்கிறது. போருக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி சென்ற அந்த தந்தை மீண்டும் மதீனாவை நோக்கி வருகிறார். வரக்கூடிய வழியில் மிகப்பெரிய கற்பனை, அவருக்கு என்ன அலைகள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. நாம் விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த கருவுற்றிருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய மனைவியை விட்டு வந்தோம். அவள் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாளா இல்லையா என்பது அவருக்கு தெரியவில்லை. பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது தெரியவில்லை. விட்டு சென்றிருக்கக்கூடிய 30,000 தீனார்கள் அவள் எந்த வழியில் செலவழித்தாள், அதை வைத்திருக்கிறாளா அல்லது ஊதாரித்தனமாக செலவழித்திருக்கிறாளா என்பது குறித்துண்டான எந்த தகவலும் இல்லை. அப்படியே அவர் என்ன அலைகள் ஓட அங்கே வருகிறார். வந்தவர் பார்க்கிறார், மதீனா நகரிலே மிகப்பெரிய மாற்றம். தன்னுடைய வீட்டிற்கு அருகிலே வந்தவர் வீட்டை திறந்து உள்ளே போகிறார். வீட்டிலே தன்னுடைய வீடு, அனுமதி எதுவும் பெறவில்லை. இவர் யார் என்று அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு இவரையும் தெரியவில்லை. வீட்டிற்குள் நுழையக்கூடிய நேரத்தில், கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் போன அந்த மகன் மிகப்பெரிய இளைஞனாக வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய வீட்டில் இன்னொருத்தர் என்ன நுழைகிறார் என்பதை கவனித்த மகன் வீட்டிற்கு வந்து, நீ யார் வீட்டில் நுழையிறதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி அவர் கேட்கிறார். என்னுடைய வீட்டில் மகன் கேட்கிறார் தந்தையை பார்த்து. தந்தைக்கும் மகனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. தந்தையை குறித்து மகனோ, மகனை குறித்து தந்தையோ எந்த அறிமுகமும் இல்லை. தந்தையை நோக்கி கேட்கிறார், எனது வீட்டிற்குள் உங்களுக்கு என்ன வேலை, வெளியேறுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை முற்றுகிற போது இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒன்று கூடி விடுகிறார்கள். தூரத்திலே இவர்களுக்கு மத்தியில் உள்ள இந்த சச்சரவுகளை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய தாய் பார்த்து விடுகிறாள். தன்னுடைய கணவன் தான் வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் மகனை விட்டுவிடுங்கள். அவர் யாரு தெரியுமா? உன்னை பெற்றெடுத்த தந்தை அவர்தான், உன்னுடைய தந்தை அவர்தான் என்று தந்தையை அறிமுகம் செய்து வைத்ததற்கு பின்னால் தந்தையும் மகனும் ஆறத் தழுவிக் கொள்ளுகிறார்கள். ஆனந்த பெருக்கில இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனைவி இடத்தில் அன்றைய இரவு பொழுதிலே கழிக்கக்கூடிய நேரத்தில் தான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை குறித்து விசாரிக்கிறார். மகன் இவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கிறார் என்கிற விஷயம் தந்தைக்கு தெரியவில்லை. மனைவி இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது 30,000 தீனார்களை உன்னிடத்திலே நான் கொடுத்து சென்றேன், அந்த திருகத்தை நீ என்ன செய்தாய் என்று விசாரணை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி அந்த திருகத்தை குறித்து அந்த தன்னுடைய கணவனிடத்தில் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இரவு முழுவதும் பேச்சு தொடங்க ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லப்படுகிறது. சொல்லி முடித்தவுடன் அவர் வேகமாக ஒது செய்வதற்கு புறப்பட்டு செல்லுகிறார். அவர் ஃபர்ரூக் போகிறார். ஒது செய்துவிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகன் அந்த இடத்திலே இல்லை. மகனை குறித்து விசாரணை செய்கிறார். மகன் எங்கே என்று. அவர் முதல் பாங்கு சொல்லப்பட்டவுடன் பள்ளிக்கு போய்விட்டார் என்று சொல்லப்பட்டதும் அங்கே பள்ளிக்கு செல்லுகிறார். பள்ளியில் தொழுகை நிறைவேற்ற முடிகிறது. பள்ளியில் தொழுகை முடிஞ்ச உடனே இவர் லேட்டாக போய் பள்ளியிலே தொழுகிறார். சுபுஹ் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு சலாமும் சொல்லிவிட்டு அப்படியே பார்க்கிறார். பள்ளி நிரம்ப கூட்டமாக இருக்கிறது. பள்ளி நிரம்ப கூட்டமாக இருக்கிறது. ஒருவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். சுற்றிலும் பெரிய மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், சிறுவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், வாலிபர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சபை. யார் பாடம் நடத்துகிறார் என்பதை உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய நேரத்தில் பாடம் நடத்தக்கூடிய நபர் அங்கே தெரியவில்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு சபை, இதுவரை அவர் பார்த்திராத மிகப்பெரிய சபை. அருகிலே இருந்தவரிடத்திலே கேட்பார், யார் பாடம் நடத்துகிறார்? இதுவரை மதீனாவில் நான் இப்படி பார்த்ததில்லை என்கிற போது அருகில் இருந்தவர் சொல்லுவார், அவர் யார் தெரியுமா? அவர்தான் ரபீஅத்துர் ரஇ என்பவர் என்று சொல்லுகிறார். அவர்தான் ரபீஅத்துர் ரஇ. இவர் கேட்கிறார், ரபீஅத்துர் ரபி என்றால் யாரப்பா, அது யார் என்று தெரியும் போது அதை கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் கேட்பார், இவர் தந்தை கேட்பார். அவர் அந்த சொன்னவர் கேட்பார், நீங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய ஆள் இல்லையா?
மதீனாவில் இருந்து கொண்டு ரபியாத்துர் ரஇயை தெரியாத மனிதர்கள் யாரும் இல்லை. அப்பொழுது இவர் சொல்லுவார், தந்தை 30 ஆண்டு காலமாக நான் போருக்கு சென்று விட்டு இப்பொழுது தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது, ரபியாத்துர் ரஇ என்று சொல்லுகிறீர்கள், சிந்தனையாளர் என்று சொல்லுகிறீர்கள், ஏன் இவருக்கு வாப்பாலாம் இல்லையா? இன்னாருடைய மகன் என்று சொல்லுவதை விட்டு ரபியாத்துர் ரஇ, ஒரு சிந்தனையாளர் ரபி என்று சொல்லுகிறீர்களே, என்ன காரணம் என்கின்ற சொல்ல போது அவர் சொல்லுகிறார், இவர் சாதாரண அறிஞர் அல்ல. எந்த சட்டத்தை கேட்டாலும், எவ்வளவு பெரிய தீர்ப்புகளை கேட்டாலும் குர்ஆனில் இருந்து ஆதாரத்தை திரட்டி ஆதாரத்தை சொல்லுவார், நபிமொழிகளில் இருந்து ஆதாரத்தை சொல்லுவார். அது மட்டுமல்ல, அதில் கிடைக்க பெறாத நேரத்தில் இந்த இரண்டில் இருந்தும் ஆய்வு செய்து தன்னுடைய சிந்தனை ஆற்றல்களால் தீர்ப்பு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞானவான்களாக திகழ்ந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லி, அதனால்தான் இவர் தன்னுடைய தந்தையோடு சேர்த்து பேசப்படுவதை விட ரபியாத்துர் ரஇ, சிந்தனையாளர் ரபியா என்கின்ற பெயரை அவர் பெற்றிருக்கிறார் என்கின்ற விஷயத்தை சொன்னபோது அவருடைய தந்தை கேட்கிறார் அருகில் இருந்தவரிடத்தில், இவருடைய தந்தையின் பெயர் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார்கள், ரபியா பின் ஃபர்ரூக் என்ற வார்த்தையை சொன்னபோது இவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. தன்னுடைய தந்தை தன்னுடைய மகன் இவ்வளவு பெரிய அறிஞனாக மாறி போய்விட்டான் என்பதை நினைத்து பார்க்கிற போது கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார். வந்தபோது தன்னுடைய மனைவி இடத்தில் கேட்கிறார், அன்பு மனைவியே, உன்னிடத்தில் 30,000 திர்ஹங்களை நான் கொடுத்து சென்றேன், அதுபோல் இப்பொழுது 4,000 திர்ஹங்களை, தீனார்களை நான் கூடுதலாக கொண்டு வந்திருக்கிறேன். முதலிலே 30,000 தீனார்கள், அதை எந்த வழியில் செலவழித்தாய் என்று நான் உன்னிடத்தில் கேட்டேன். அதை குறித்து இதுவரை நீங்கள் எந்த பதிலும் சொன்னதில்லை. இப்பொழுது 4,000 தீனார்களை சேர்த்து வைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய மீதத்தையும் இதையும் சேர்த்து வைத்து இந்த உலகத்தில் நிம்மதியான முறையிலே வாழ்ந்து கொள்ளலாம் என்ற வார்த்தையை சொல்லுகிற போது அந்த பெண்மணி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கொடுத்த அந்த செல்வம் இருக்கிறது அல்லவா 30,000 தீனார்கள், இந்த தீனார்களை வைத்துதான் நம்முடைய பிள்ளையை இந்த அளவிற்கு நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த மதீனத்தினுடைய மக்கள் போற்றக்கூடிய அளவிற்கு இந்த பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்றால், நீங்கள் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை வைத்து நான் இவ்வளவு பெரிய அறிஞராக மாற்றியிருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லுகிற போது அப்பொழுது கேட்பார்கள் மனைவி, நாம் கொடுத்த 30,000 சிறந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுத்துட்டு போன 30,000 பெரிதென்று நினைக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய குழந்தையை இவ்வளவு பெரிய அறிஞராக நான் மாற்றி இருக்கிறேனே, இது பெரிதென்று நினைக்கிறீர்களா என்ற போதுதான் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், அற்புதமான முறையிலே பிள்ளையை வளர்த்திருக்கிறாய், அழகான முறையிலே வளர்த்திருக்கிறாய், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட தீனார்களை சரியான முறையிலே செலவழித்திருக்கிறாய் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்றால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அயல் நாடுகளில் வரக்கூடிய காசுகள், இங்கே ஒரு தாயாரினுடைய வளர்ப்பு மிகப்பெரிய வளர்ப்பாக இங்கே இருந்திருக்கிறது. அயல் நாடுகளிலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருட்களை இந்த இருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நல்ல மார்க்க அறிஞர்களாகவோ அல்லது ஒரு நல்ல படிப்பாளிகளாக உருவாக்குவதற்கு கடமைப்பட்டவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களிலும் குறிப்பாக தாய்மார்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பிள்ளையை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், இரவு 11 மணி ஒரு சின்ன பையன் கையில் அருவாலையோ அல்லது கத்தியோ தூக்கிட்டு அவன் நல்ல போதையை, எதையோ கஞ்சாவை எதையோ சாப்பிட்டு இருக்கிறான். சாப்பிட்டு முடித்து விட்ட போதையில் அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களும் சிறுவர்களும் தெரியவில்லை, கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், வந்தனா கொன்றுவேன் அப்படின்னு. அப்போ நம்முடைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அந்த காசுகளை சரியான முறையிலே இந்த பெற்றோர்கள் எங்கே கொடுத்திருக்கிறார்கள், பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காலையில் வந்த உடனே ஒரு பையன், நான் பைக்கில் போகணும் 100 ரூபா கொடு அப்படின்னா, எந்த காரணமும் கேட்காம 100 ரூபாயை கொடுத்து அந்த பிள்ளை எங்கே போகிறான், எதுக்கு போகிறான், அது என்ன செலவழிக்கிறான், எதை குறித்தும் எந்த விதமான கேள்வியும் இல்லை. எங்கோ ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அந்த பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை இந்த சமூகம் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுவது ஏதோ ஒரு கதையை கேட்டுட்டு நாம் போவதற்காக இல்லை. ஒரு நல்ல பெற்றோர்களுடைய அடையாளம் என்னவென்றால், அந்த பிள்ளைகளை பிற்காலத்தில் ஃபர்ரூக், அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் ரபியா பின் ஃபர்ரூக் என்று சொல்லும்போது எப்படி அவருக்கு ஒரு மன நிறைவு கிடைத்ததோ அதே போன்றுதான் இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அது ஒழுங்கான பிள்ளையாக இருக்குமே, ஆனால் அது பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகளை ஊதாரிகளாகவோ அல்லது ஒரு போதைக்கு அடிமைப்பட்டவர்களாகவோ அல்லது பல்வேறு விதமான பாவத்திற்கு உட்பட்டவர்களாக மாற்றி போய் விடுவோம் என்று சொன்னால்
அதனுடைய பாவத்தின் ஒரு பங்கு அது பெற்றோர்களை வந்து அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதமான துஆவை சொல்லி தருகிறான் அல்லவா. மனைவியின் மூலம் கண்குளிர்ச்சி, பிள்ளைகளின் மூலம் கண்குளிர்ச்சி என்று அந்த பிள்ளைகளின் மூலம் நமக்கு கண்குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டுமானால் பிள்ளைகளை எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டுமோ அந்த ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அது நல்ல துஆவை செய்யக்கூடியவர்களாக பிள்ளைகளாக மாறி போய்விடும். ஏனென்றால் இன்று பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் மிகப்பெரிய கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் போது எப்படி வளர்த்துறோன்னா, ஒரு காலத்தில் நான் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் என் புள்ள படக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 பிள்ளைய வளர்த்து அந்த கஷ்டம் இல்லாமல் மேம்போக்காக வளர்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு பின்னால் நாம் இறந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளை உண்மையில் கஷ்டப்படுமா அல்லது நல்ல நிலையில் இருக்குமா என்று பார்க்கிற போது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் இருக்கிறது அல்லவா, இந்த சொத்துக்களை அழிக்கக்கூடிய பிள்ளைகளாக நிறைய பிள்ளைகள் இன்று இருப்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒன்று அழியாத கல்வி இருக்கிறது அல்லவா, அந்த கல்வியை நாம் கொடுக்கிற போது நமக்கு அது நாளைக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக மாறி போய்விடும். என்னுடைய தகப்பன் கஷ்டப்பட்டு, என்னுடைய தாய் கஷ்டப்பட்டு எங்களை இந்த அளவிற்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அது துஆ செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வருகின்ற அந்த செல்வங்களை நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய நேரத்தில் அது நல்ல வழிகளில் செலவழித்து உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை சரிவர செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை இறை பொருத்தத்திற்குரிய பிள்ளைகளாகவும் நாளை நமக்காக கையேந்தி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நற்பெயரை ஏற்றுத் தரக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆக்கி தருவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.